ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் தமிழ்நாட்டில் 702 தேர்தல் பறக்கும் படைகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. கோவை மற்றும் மதுரையில் நடைபெற்று வரும் சோதனைகள் குறித்த தகவல்களை தர கோவை செய்தியாளர் சுதீஷ் மற்றும் மதுரை செய்தியாளர் மணிகண்ட பிரபு ஆகியோர் இணைந்துள்ளனர். மதுரையிலிருந்து மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, அங்கு பறக்கும் படையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி என்னென்ன சோதனைகள் நடத்தப்படுகிறது, அங்கு எத்தனை பறக்கும் படைகள் வந்துள்ளனர், இந்த சோதனையின் அடிப்படையில் ஏதேனும் ஆவணங்கள் சிக்கியுள்ளதா? அருணா, நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மதுரை மாவட்டம் முழுவதும் பறக்கும் படை கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக மதுரை மாவட்ட இந்த மதுரை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் 10 சட்டமன்ற தொகுதிகளும் 3 நாடாளுமன்றத்திற்கான தொகுதிகளும் மதுரை மாவட்டத்திற்குள் வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் பறக்கும் படை, நிலையான கண்காணிப்பு குழு உள்ளிட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 10 சட்டமன்ற தொகுதிக்கும் 3 கண்காணிப்பு குழுக்கள் பறக்கும் படையினர் இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் இணைந்து மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் வாகன சோதனையை மேற்கொண்டு இருக்கின்றனர். குறிப்பாக வாகனங்களில் கொண்டு வரக்கூடிய பொருட்கள் மற்றும் குறிப்பிட்ட அளவை தாண்டி பணம், வேறு ஏதேனும் பொருட்கள், பரிசு பொருட்கள் எடுத்து வரப்படுகின்றனவா என்பது தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த சோதனை என்பது முழுவதுமாக வீடியோ கேமராவினால் பதிவு செய்யப்படுகிறது. இந்த சோதனை என்பது இன்னும் சில நாட்களுக்கு தீவிரமாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தினுடைய 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் இதே நடைமுறை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களின் சிலைகள் மற்றும் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்பது முழுமையாக அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 30 பறக்கும் படையினரும் ஒவ்வொரு பகுதியிலுமே, குறிப்பாக வாகனங்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதிகளில் தீவிர சோதனையை மேற்கொண்டு இருக்கின்றனர். தற்போது வரை மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை பணமோ மற்ற பொருட்களோ எதுவும் பெரிய அளவில் பிடிபடவில்லை. இருப்பினும் இந்த பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அருணா. மணிகண்ட பிரபு, நீங்க இணைப்பிலே இருங்க. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.